மழை காலங்களில் வீணாக கடலில் கலக்கும் தாமிரபரணி உபரி நீரை விளாத்திக்குளம், எட்டயபுரம், ஒட்டப்படாரம் தாலுகா மக்கள், மானாவாரி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் ரூபாய் 264 கோடியில் 60 கிலோமீட்டர் தொலைவுக்கு கால்வாய் அமைத்து முத்தலாபுரம் வைப்பாற்றில் இணைக்கும் திட்டம் அறிவிக்கப்பட்டு கிடப்பில் போடப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள எட்டயபுரம், விளாத்திக்குளம் விளக்கு மற்றும் கீழ ஈரால் ஆகிய இடங்களில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க கோரிக்கை வச்சுக்கிறீங்க. அதே போல பாத்தீங்கன்னாக்க தேசிய நெடுஞ்சாலையை இணைக்கும் வகையில் கூடுதலாக நகர பேருந்துகளை இயக்க கோரிக்கை விட்டிருக்காங்க. விளாத்திக்குளம் மற்றும் எட்டயபுரம் அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்தி 24 மணி நேரமும் மருத்துவ சிகிச்சை கிடைக்க நடவடிக்கை வேணும்னு ஜனங்க கேக்குது. அதையும் செய்யல. அதே போல பாத்தீங்கன்னா தருவைக்குளம் முதல் வேம்பார் வரையிலான 50க்கும் மேற்பட்ட கடலோர கிராமங்களில் உப்பளங்கள் அனைத்தும் விதிமுறைகளை மீறி செயல்படுவதால் நிலத்தடி நீர் முற்றிலும் ஓர்ப்பாக மாறிவிட்டது. கடலோர கிராமங்கள் பயன்பெறும் வகையில் தனி குடிநீர் திட்டம் செயல்படுத்த கோரிக்கை. விளாத்திக்குளம் மிளகாய் வத்தலுக்கு புவிசீர் குறியீடு பெற நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. விளாத்திக்குளம் தொகுதியில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கரில் மிளகாய் மற்றும் வெங்காய சாகுபடி செய்து வரும் நிலையில் குளிர்சாதன வசதியுடன் உயர்தரமான குடோன்கள் அமைக்க கோரிக்கை. விளாத்திக்குளம் அரசு கலை அறிவியல் கல்லூரிக்கு சொந்த கட்டிடம் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை. வாழ்வாதாரமாக உள்ள எட்டயபுரம் பாரதி கூட்டுறவு நூற்பாலையை மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கறதும் ஜனங்களோட கோரிக்கையா இருக்கு. விளாத்திக்குளத்தில் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை. வேம்பார் கடற்கரையை சுற்றுலா மையமாக அறிவித்து சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் கடல்சார் பூங்கா உருவாக்க கோரிக்கை. மேலும் இங்குள்ள லைட் ஹவுஸ் பார்வையிட மக்களுக்கு அனுமதி வழங்க கோரிக்கை. இதெல்லாம் இந்த பக்கத்து மக்கள் கேட்டிருக்காங்க. வைப்பாறு பகுதியில் கட்டப்பட்ட தடுப்பணை சேதமடைந்து இருப்பதால் தடுப்பணையை உடனடியாக சீரமைக்க கோரிக்கை. விஜயவாடாவிலிருந்து சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி துறைமுகங்களுக்கு தனித்துவமான சரக்கு ரயில் போக்குவரத்து நெடும்பாதை அமைத்திட மைய அரசை வலியுறுத்தணுங்கிறாங்க.